உண்மையான தமிழன், உணர்வுள்ள தமிழன், நடிகளின் தலைவன் என்பதை மீண்டும் நிரூபித்த சரத்குமாரன் அவர்களுக்கு முதல் நன்றி. நடிகர்களுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பெல்லாம் பொங்கி எழுகின்ற ஆரியர் அண்ணன் ராதா ரவி அவர்களுக்கு இன்னொரு நன்றி. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அதன் பாதம் தொட்ட வணக்கங்கள். ஆனா அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நான் இப்ப திட்டுறேன். இங்க மஞ்சள் பத்திரிகை, தினமலர், நாளிதழை கண்டித்துன்னு போட்டிருக்கீங்க. மஞ்சள் பத்திரிகைன்னு மட்டுமே போட்டாலே போதுமே, ஏன் தினமலர்னு தனியா போடுறீங்க? ரெண்டும் ஒண்ணுதானே. இது முதல் தவறு. இனிமே எப்பவுமே அந்த தினமலரை பற்றி குறிக்கும் பொழுது மஞ்சள் பத்திரிகை என்று மட்டுமே சொல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது பல நேரங்களில் இந்த பத்திரிகையினால படாத பாடுபடுறோம். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த உடனே நான் ஸ்ரீபிரியா மேடத்துக்கு போன் பண்ணி, என்ன மேடம் இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அவங்க விவேக், எனக்கு ஐ ஃபீல் ஐ எம் டெட், நான் இறந்ததை போல் உணர்கிறேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன மேடம் நீங்க எவ்வளவு போல்டு டைப், நீங்க விடலாமா, நீங்க உடனே அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், எத்தனை வருஷம் சர்வீஸ் உள்ளவங்க, எத்தனை பெரிய பெரிய ஹீரோஸோட நடிச்சவங்க, நீங்க இதை விடக்கூடாது. அதுக்கப்புறம் நளினி மேடத்துக்கு போன் பண்ணேன். அவங்களெல்லாம் நான் ஒரு தடவை கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்ததோட சரி, வேற ஒரு ஹலோ கூட சொல்லியிருக்க மாட்டேன் நான் அதிகமா. பட் அவங்க நம்பரை 5 கிட்ட வாங்கி நான் போன் பண்ணேன். என்ன மேடம் இப்படி வந்திருக்கு, இருக்கு என்ன மேடம் போறீங்க? அப்ப ஸ்ரீபிரியா மேட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சீதா சொல்றாங்க நான் சூசைட் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன், எனக்கு வேற வழி தெரியல, நான் எப்படி என் முகத்தை வெளியே காட்டுவேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எழுதுறவன் எழுதிக்கிட்டே இருப்பான், அதையெல்லாம் ஒரு காரணமா கருதிக்கிட்டு அதுக்காக நாம வாழ்க்கையில சோர்ந்து போயிடக்கூடாது. இதை எதிர்த்து போராடுவதற்கு அவன் நமக்கு தான். எத்தனையோ பத்திரிகைகள் சினிமாவை கேவலப்படுத்தி தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கு. ஆனா அதையெல்லாம் அப்பப்ப ஏதாவது அங்கேயும் இங்கேயுமா வரும்போது விட்டோம். நம்ம அதை பத்தி நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவேன். ஏன் ஒரு வாட்டி டப்பிங் தியேட்டர்ல போய் விஜயகாந்த் சார் போய் நின்று அவர் டப்பிங் பேசிட்டு இருந்தார். சார் கொஞ்சம் வாங்க சார், அப்ப தலைவரா இருந்தப்போ, என்ன சார் சிநேகமான நடிகை அப்படின்னா தெரியாதா ஆடியன்ஸுக்கு, தெரியாதா மக்களுக்கு? சிநேகமான நடிகைன்னா அது யாருன்னு தெரியாதா? கேட்டா பேர் நாங்க போடலாம் பண்ணுங்க, சிநேகமான நடிகை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு தப்பானது. ரோஜாவை பத்தி தப்பா எழுதுனாங்க. எத்தனை நடிகரை பத்தி நான் ஒண்ணு கேட்கிறேன், மனசாட்சி இது எத்தனையோ ஊடகங்கள் இப்ப என்ன எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு ஊடகத்துல நம்மளை பத்தி தப்பா வந்துச்சு, ஆனா அதற்கு பதில் நம்ம இன்னொரு ஊடகத்தின் மூலமா நம்ம கொடுக்குறோம். இப்ப இத்தனை பேர் பேசுறேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் ட்ரிக் சொல்லி தரேன் சார். நம்ம டிவி இருக்குது இல்ல, ஏதாவது ஒருத்தனாக இருக்க மாட்டானா? மொத்தமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேட்டர் கிடைக்கும். அப்படியே இடையில அட்வர்டைஸ்மெண்ட் போட்டீங்கன்னா நல்ல ஒரு 4-5 வாரத்துக்கு டிவியில போடலாம், நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் நடிகர் சங்கத்துக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு பிசினஸ். நான் தப்பா எழுதுற உடனே அதை வச்சு ஒரு கொஞ்ச நாள் வியாபாரம் ஓட்டலாம் அப்படின்றதான் இதனுடைய. ஏன்னா நடிகர்களை எவன் திட்டினாலும் கண்டுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நடிகன் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவன், ஆனால் அவன் சமுதாய அனாதை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இவ்வளவு நாளாக இருந்துச்சு. ஏங்க புரட்சி தலைவரோட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, நடிகர் திலகத்தோட அதுக்கு மேல வேற யார் இருக்காங்க, அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட மஞ்சுளா மேனத்தை பத்தி எழுதியிருக்கான். 5 பாவம், அதுக்கு எவ்வளவு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சு இப்ப மீண்டும் நடிக்க வந்திருக்கு தெரியுமா? அவளும் ஒரு சகோதரி தானே. அவளை பத்தி டக்குனு எழுதுனா அவன் என்ன எப்படி சரி, நீ ஒருத்தியை பத்தி எழுதுனா சரி, அந்த ஒருத்திக்கு ஒரு கணவன் இருக்கிறான், அந்த ஒருத்திக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கிறது, பேரம்பேச்சிலாம் எடுத்தாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, ஒரு பெரிய பாப்புலர் டைரக்டர் படம் பண்ணிட்டு இருக்காரு உன்னுடைய மருமகன். எப்பேற்பட்ட ஃபேமிலிங்க, ஒரு செகண்ட்ல இஷ்டத்துக்கு எதாவது எழுதிட்டு அதை 2 நாளா மறந்துடுவாங்க அவங்களுக்கு. ஏன் தெரியுமா?
நடிகர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது சார். அவனுக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன சார் கிழிச்சிட போறானுங்க அப்படின்னு நினைச்சவன் வாயில மண்ணு. இப்பதான் நடிகர் சார். அவனை நான் பாராட்டுறேன். எங்கேயோ ஒரு நாய் இருந்தது, அந்த நாயை நான் பாராட்டேன். ஏன்னா அதுதான் நம்மளை சேர்த்துச்சு. இல்லாட்டி சேருவோமா நம்ம லேஸ்ல? ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்ததுன்னா இன்னொருத்தன் பார்ட்டிலாம் வச்சுக்கிட்டு இருந்தா இப்ப சேர்ந்தானா இல்லையா? ஒண்ணு சொல்றேன், அடிமட்ட உறுப்பினர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு பாதாரு